மாணவர்களே அனைவருக்கும் வணக்கம். மிஸ்ஸஸ் ராமனின் இனிய கணித மேக்ஸ் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். நான் உங்கள் மிஸ்ஸஸ் ராமன். இப்போ நம்ம பார்க்க போகிறது பப்ளிக் எக்ஸாமில் மேக்ஸில் எப்படி ஈஸியாக பாஸ் ஆகுறது அப்படின்றத பற்றி இப்போ நம்ம பார்க்க போகிறோம்ப்பா. மேக்ஸில் பாஸ் ஆகுறது ரொம்ப ரொம்ப ஈஸிப்பா. அது ஒரு கஷ்டமே கிடையாது. நம்ம இந்த வீடியோவில் பாஸ் ஆகுறதுன்றதையும் தாண்டி ஒரு 60 முதல் 80 மதிப்பெண்கள் வரைக்கும் 60 to 80 மார்க் வரைக்கும் எப்படி ஈஸியாக எடுக்கலாம் அப்படின்றத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் ஒரு பிரைட் ஸ்டூடெண்ட் 100 மார்க் எடுக்க எய்ம் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் எல்லா சம்முமே பார்த்துக்கோங்கப்பா. எதையுமே ஒமிட் பண்ணாதீங்க. ஏன்னா கம்பல்சரி கொஷின் கட்டாய வினான்னு சொல்லிட்டு கேட்குறாங்கப்பா. முன்னாடிலாம் அதில் சாய்ஸ் இருக்கும், திஸ் ஆர் தட்னு, இது அல்லது அதுன்னு கொடுத்துருப்பாங்க. நம்ம ஏதாவது ஒரு சாப்டர் ஒமிட் பண்ணியிருந்தா கூட அதுக்கு அந்த கொஷினை ஒமிட் பண்ணிவிட்டு இன்னொன்று நம்ம எழுதிடுவோம். ஆனால் இப்போ எந்த சாய்ஸும் இல்லாமல் நமக்கு கட்டாய வினா 2 மார்க்லேயும் 5 மார்க்லேயும் கேட்குறாங்க. அப்போ நம்ம ஏதாவது சாப்டரை ஒமிட் பண்ணி கம்பல்சரி கொஷின் கட்டாய வினா அதுலேருந்து வந்துருச்சு அப்படின்னா நம்மளால் சென்டம் எடுக்கிற வாய்ப்பு போயிரும்ப்பா. அதனால் நீங்கள் கொஞ்சம் எல்லாத்தையுமே கான்சென்ட்ரேட் பண்ணி படிச்சுக்கோங்க. இந்த வீடியோ ஒரு ஆவரேஜ் அண்ட் பிலோ ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நீங்கள் எடுத்துக்கலாம். அதுக்கு முன்னாடி முழாண்டு தேர்வுக்குரிய போர்ஷன்ஸ் நம்ம என்னென்னு பார்த்துடலாம். உங்களுக்கே தெரியும், பப்ளிக் எக்ஸாமுக்கு இயல் 1 முதல் 8, அதாவது ஃபஸ்ட் சாப்டர்லேருந்து 8th சாப்டர் வரைக்கும் இருக்குதுப்பா. ஃபுல் போர்ஷன் புக்கில் உள்ள எல்லாமே இருக்குது. நம்ம ஃபஸ்ட்டு மேக்ஸ் எக்ஸாமில் பாஸ் ஆகணும் அப்படின்னா இந்த டாபிக்ஸில் கான்சென்ட்ரேட் பண்ணால் போதும்ப்பா. இது முதல்ல தெரிஞ்சிருந்தால் போதும். அதாவது ஜாமெட்ரி, கிராஃப், 1 வேர்ட் அண்ட் ஃபியூ 5 மார்க் கொஷின்ஸ். அதாவது வடிவியல், கிராஃபு, 1 மார்க் கொஷின், அப்புறம் ஒரு சில 5 மார்க் கொஷின்ஸ் மட்டுமே நம்ம படிச்சுக்கிட்டால் போதும். இந்த 3த்துல எந்த காம்ப்ரமைஸுமே கிடையாதுப்பா. அதாவது இது 3 தெரியாமல் இருக்கவே கூடாது. கிராஃபு, ஜாமெட்ரி, 1 வேர்டு நம்ம கண்டிப்பாக படிச்சிருக்கணும். வடிவியல் பாருங்கள், 15 ஜாமெட்ரி தான் படிச்சுக்கிட்டா போதும். கிராஃபில் ஒரு 10 கணக்கு பார்த்தா போதும். 1 மார்க் கொஷின்ஸ் மொத்தம் 125 இருக்குப்பா, 8 சாப்டரும் சேர்த்து. அது எல்லாமே நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அப்புறம் 5 மார்க் கொஷின்ஸ் இந்த வீடியோவில் நம்ம கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் பார்க்கலாம். அது மட்டும் நீங்கள் பார்த்தீங்கன்னா போதும். அது போக 2 மார்க் கொஷின்ஸுமே இந்த வீடியோவில் இருக்குது. 5 மார்க் கொஷினுக்கு ரிலேட்டடாக உள்ள 2 மார்க் கொஷின்ஸ் மட்டும்தான். நீங்கள் இது வரைக்கும் மேக்ஸ் எக்ஸாமில் பாஸ் ஆகுறதுக்கு தயாராக இல்லாட்டினா கூட இன்னையிலேருந்து டெய்லி ஒரு கிராஃப், ஒரு ஜாமெட்ரி, ஒரு சாப்டரோட 1 வேர்டு அப்படி படிச்சிங்கன்னா 10 நாளில் நீங்கள் பாஸ் ஆகுறதுக்கு ரெடியாக ஆயிடலாம்ப்பா. இப்போ வாங்க கிராஃபு, ஜாமெட்ரி அண்டு 5 மார்க் கொஷின்ஸ் எல்லாம் என்னென்ன இம்பார்ட்டன்ட் சம்ஸ் எதை பார்த்துக்கிட்டா போதும் அப்படின்றத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கிராஃப் பார்த்துடலாம்ப்பா. கிராஃபில் மொத்தம் 2 பயிற்சி தான், 2 எக்ஸசைஸ் மட்டும் தான்ப்பா இருக்குது. பயிற்சி 3.15 எக்ஸசைஸ் 3.15 அண்டு எக்ஸசைஸ் 3.16 2 பயிற்சி தான் இருக்குது. அதில் இந்த பயிற்சின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இது மாறுபாடுகளின் வரைபடங்கள், கிராஃப் ஆஃப் வேரியேஷன்ஸ். இதில் பார்த்தீங்கன்னா மொத்தமே 10 கணக்கு தான்ப்பா இருக்கும். எக்ஸசைஸில் ஒரு 6 சம்ஸ் இருக்கும். அதாவது பயிற்சியில் 6 கணக்கும், எக்ஸாம்பிளில் 4 கணக்கு. ஆக மொத்தம் 10 பார்த்துக்கிட்டா போதும். கிராஃபில் ஒரு கணக்கு எழுதிடலாம். இருபடி சமன்பாடுகளின் வரைபடங்கள், குவாட்ரடிக் ஈக்குவேஷனோட கிராஃப் நீங்கள் தரவாக இருக்கீங்க அப்படின்னு தெரிஞ்சால் இந்த எக்ஸசைஸ் பார்த்துக்கோங்க. அதாவது இந்த பயிற்சி நீங்கள் பார்க்குறதா இருந்தீங்க அப்படின்னா 10 கணக்குகள் பார்த்துக்கிட்டா போதும்ப்பா. இந்த பயிற்சி பார்க்குறதா இருந்தீங்க அப்படின்னா மொத்தம் 19 கணக்குகள் பார்க்கணும். எது உங்களுக்கு ஈஸியாக இருக்கோ அந்த எக்ஸசைஸ் நீங்கள் தரோ பண்ணிக்கோங்க. அவ்வளோதான்ப்பா கிராஃபு. இப்போ ஜாமெட்ரியில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் சம்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம். ஜாமெட்ரியில் பார்த்திங்கன்னா நமக்கு 3 எக்ஸசைசஸ் இருக்கும்ப்பா. 3 பயிற்சிகள் இருக்குது. அதில் ஏதாவது 2 பயிற்சி பார்த்துக்கிட்டா போதும். இது பார்த்திங்கன்னா வடிவொத்த முக்கோணங்கள் வரைதல், சிமிலர் ட்ரையாங்கிள்ஸ் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுற எக்ஸசைஸ்ப்பா. இதில் மொத்தம் 6 கணக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா போதும். பயிற்சியில் 4 கணக்குகள். எக்ஸசைஸ் 4.1ல் 4 கணக்குகளும், 10, 11, 12, 13 4 கணக்குகளும், எடுத்துக்காட்டில் எக்ஸாம்பிள் 2 சம்மும் இருக்கும். அதே மாதிரி எக்ஸசைஸ் 4.2 இது கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் ட்ரையாங்கிள் தான்ப்பா. முக்கோணங்கள் வரைதல் பயிற்சி. அதாவது நடுக்கோட்டி நீளம், குத்துக்கோட்டி நீளம் அல்லது இரு சமவெட்டி கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அதை பயன்படுத்தி எப்படி முக்கோணம் வரைகிறது அப்படின்ற பயிற்சிப்பா. இதில் மொத்தம் 9 கணக்குகள் இருக்கும். பயிற்சியில் 6 கணக்குகளும், எடுத்துக்காட்டில் 3 கணக்குகளும் இருக்கும். இது பார்த்திங்கன்னா தொடுகோடு வரைதல் பயிற்சி. இதுலையும் நமக்கு 9 கணக்குகள் இருக்கும், பயிற்சியும் எடுத்துக்காட்டும் சேர்த்து. இதில் எனி 2 எக்ஸசைஸ் நீங்கள் தரோ பண்ணிக்கலாம். ஏதாவது 2 பயிற்சி தரோவாக்கிக்கோங்க. ஒன்று இது 2ம் நீங்கள் தரோவாக இருந்தீங்க அப்படின்னாலும் 15 கணக்குகள் பார்த்தா போதும். அல்லது இந்த பயிற்சியும் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னாலும் 15 கணக்குகள் வரும். இல்லை இந்த 2 எங்களுக்கு நல்லா தெரியும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 18 கணக்குகள்ப்பா. கிராஃபு, ஜாமெட்ரியில் இது முக்கியம், இதை மட்டும் பாருங்கள், நம்ம சொல்ல முடியாது.
கிராஃப் ஜாமெட்ரியில் எல்லா கணக்குமே நீங்கள் பார்த்தாகணும். ஒரு 10 கிராஃபு 15 ஜாமெட்ரி அதை செஞ்சுட்டோம் அப்படின்னா நமக்கு 16 மார்க்குகள் வந்து உறுதியாக கிடச்சிரும்ப்பா. கிராஃபில் 8 மார்க்கு, ஜாமெட்ரியில் 8 மார்க்கு, ஆக மொத்தம் 16 மார்க்ஸ் வந்து நம்ம ஈஸியாக எடுத்துடலாம்ப்பா. அப்புறம் ஒன் வேர்டு வந்து மொத்தம் 8 சாப்டர்ஸ்க்கும் சேர்த்து 125 ஒன் வேர்ட்ஸ் இருப்பா. 125 ஒன் வேர்ட்ஸ் இருக்குது. எல்லா ஒன் வேர்டும் கண்டிப்பாக படிச்சிருங்க. ஒரு நாளைக்கு ஒரு சாப்டரோட ஒன் வேர்டுன்னு படிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து அது ஈஸியாக 1 வீக்குக்குள்ளே ஒன் வேர்டை ஃபுல்லாக முடிச்சிடுவீங்க. கண்டினியூஸாக ஒரு ஒன் வேர்டை 2 or 3 டைம்ஸ் வந்து நீங்கள் ரீட் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னு ஒரு 2-3 தடவை தொடர்ந்து அதை ரீட் பண்ணி பார்த்துட்டீங்க அப்படின்னா கொஷின் பேப்பரில் அதே ஒன் வேர்டு வரும்போது நம்ம கரெக்டாக அந்த ஒன் வேர்டு என்ன, அதுக்கு என்ன ஆன்சரு அப்படின்றது வந்து ஞாபகம் வந்துடும். நீங்கள் வந்து ஒன் வேர்டில் 14 மதிப்பெண்கள் எடுத்துடலாம்ப்பா. ஆக்சுவலாக வந்து 4 மார்க்ஸ் வந்து அவங்க புக் பேக்கில் இல்லாத கொஷின்ஸ் வந்து கேட்கலாம். ஆனால் பெரும்பாலும் கேட்குறது இல்லைப்பா. மேக்ஸிமம் 14 கொஷின்ஸ் அல்லது 12 கேள்விகள், 12 கொஷின்ஸ் ஆகுது புக் பேக்கில் இருந்து வருது. புக்குக்கு பின்னாடி லாஸ்ட் எக்ஸசைஸ் தானே ஒன் வேர்டு, அதுலேருந்து கேட்டுடுறாங்க. அதனால் கிராஃபு, ஜாமெட்ரி அண்ட் ஒன் வேர்டு இது மட்டும் நீங்கள் நல்லா படிச்சிங்கனாலே 30 மதிப்பெண்கள் எடுத்துடலாம்ப்பா. அது போக ஒரே ஒரு 5 மார்க் கொஷின் கரெக்டாக எழுதிட்டோம் அப்படின்னா நம்ம பாஸ் ஆயிடலாம். நம்ம வந்து அதிக மதிப்பெண்கள் எடுக்கிறதுக்கு நம்ம எய்ம் பண்ணுவோம். இப்போ வந்து பாருங்கள், நம்ம இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஷின்ஸு பார்த்துடலாம். நம்ம சொன்னோம்ல ஒரு 5 மார்க் கொஷின்ஸ் மட்டும் எழுதுனா கூட போதும் கிராஃப், ஜாமெட்ரி ஒன் வேர்டோட சேர்த்துன்ட்டு. இப்போ பாருங்கள், நம்ம இவ்வளோ 5 மார்க் கொஷின்ஸ் வந்து நம்ம கொடுத்துருக்கோம். இது எல்லாமே மேக்ஸிமம் உங்களுக்கு தெரிஞ்ச கணக்காக தான் இருக்கும். அப்படி இல்லாட்டினா கூட இன்னையிலேருந்து கூட நீங்கள் படிக்க ஆரம்பித்தா கூட ஒரு நாளைக்கு ஒரு கணக்கு பார்த்தீங்கன்னா கூட நம்ம வந்து பரீட்சைக்கு முன்னாடி நம்ம எல்லா கணக்குமே நம்ம பார்த்துடலாம்ப்பா. பாருங்கள், நம்ம இதில் சாப்டர் 1, சாப்டர் 2, சாப்டர் 3, சாப்டர் 4, சாப்டர் 5 அண்ட் சாப்டர் 8 மட்டும் நம்ம சம்ஸ் கொடுத்துருக்கோம்ப்பா. அதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு சாப்டரில் இருந்தும் கொஞ்சம் சம்ஸ் மட்டும் தான் கொடுத்துருக்கோம். ஃபஸ்ட் சாப்டர்லேருந்து தான் கொஞ்சம் நிறையா சம்ஸ் இருக்கிற மாதிரி இருக்கும். மற்ற எல்லா சாப்டர்ஸ்லேயும் 2 or 3 சம்ஸ் மட்டும்தான் இருக்கும். நம்ம அதை மட்டும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாலே ஓரளவுக்கு ஒரு நல்ல மார்க் வந்து எடுக்கலாம். இப்போ பார்த்தீங்க பயிற்சி 1.1 பார்த்தீங்க அப்படின்னா 4, 5, 6, 7 கணக்குகளும் எடுத்துக்காட்டு எக்ஸாம்பிளில் வந்து எக்ஸாம்பிள் 1.3 மட்டும் பார்த்துக்கோங்க. எல்லாமே உங்களுக்கு தெரியும் தானே, A cross B அந்த மாடலில் இருக்கும். கிராஸ் கண்டுபிடிக்க தெரிஞ்சது அப்படின்னா இந்த எக்ஸசைஸில் உள்ள எல்லா கணக்குமே செஞ்சிடலாம்ப்பா. ஈஸியாக தான்ப்பா இருக்கும். உங்களுக்கு இந்த எல்லாத்துக்குமான ஆன்சரும் நம்ம சேனல்லே இருக்குப்பா. நீங்கள் வேணால் ரெஃபர் பண்ணிக்கலாம், இல்லை கிளாஸ் ஒர்க் நோட்டை ரெஃபர் பண்ணிக்கோங்க. இதிலேருந்து கண்டிப்பாக ஃபஸ்ட்டு எக்ஸசைஸ்லேருந்து எப்போவுமே ஒரு கொஷின் வருது. அதனால் ஃபஸ்ட்டு எக்ஸசைஸ் வந்து கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. அதே மாதிரி எக்ஸசைஸ் 1.4 வந்து 2, 9, 10 இந்த 3 கணக்கு மட்டும் தான்ப்பா கொடுத்துருக்கேன். இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2ஆம் கணக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா, அம்புக்குறி படம், வரிசை ஜோடிகளின் கணம், அட்டவணை வரைபடம் இருக்குது பார்த்தீங்களா, ஆரோ டயக்ராம், செட் ஆஃப் ஆர்டர்டு பேட்ஸ், டேபிள் அண்ட் கிராஃப் வரைகிற மாதிரி சம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த சம் தான் இந்த 2 எக்ஸாம்பிள் 1.11. அது மாதிரி இந்த 9 and 10 சம்ஸ் வந்து ஃபங்க்ஷன்ஸு, சார்பு கணக்குகள். இப்போ f(x)ன்னு சொல்லிட்டு 3 சார்புகள் கொடுத்துருப்பாங்க. அதை பயன்படுத்தி f(1)ன் மதிப்பு, f(-4)க்கு மதிப்பு, அது மாதிரி கேட்டுப்பாங்க இல்லையா, அந்த கணக்கு தான் இது. வந்து முக்கியமான கணக்கு. இது போக இதுக்கு அடுத்த பயிற்சி இருக்குது பார்த்தீங்களா, பயிற்சி 1.5 எக்ஸசைஸ் 1.5 ரொம்ப முக்கியம்ப்பா. இந்த எக்ஸசைஸில் 8ல் 1, 2 அண்டு 3rd சம். எக்ஸசைஸ் நல்லா தெரியுன்றவங்க இதையும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இல்லை இதை நாங்கள் படிச்சுக்கிறோன்னு நினைக்கிறவங்க இதையும் படிச்சுக்கோங்கப்பா. இது முக்கியமான பயிற்சி தான். இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, F காம்போசிட், G காம்போசிட், Hன்னு வரும் பார்த்தீங்களா, அந்த சம்ஸு. அதுவுமே வந்து இம்பார்ட்டன்ட் சம்ஸு தான். அது ஏன் நான் இதில் கொடுக்கல அப்படின்னா, பெரும்பாலான ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த எக்ஸசைஸை ஒமிட் பண்ணிடுறீங்க, செய்ய மாட்டேன்றீங்க, கஷ்டமாக ஃபீல் பண்ணுறீங்க இது. அதனால் நான் இது கொடுக்கல. அதாவது எல்லா மாணவர்களாலையும் செய்யக்கூடிய ரொம்ப ஈஸியான சம்ஸ் மட்டும் தான் நான் இந்த வீடியோவில் எழுதியிருக்கேன்ப்பா. அதனால் இது கொஞ்சம் இந்த எக்ஸசைஸ் தெரியுன்றவங்க இதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இல்லை இது பார்த்தா எங்களுக்கு புரியுன்றவங்க இதை கொஞ்சம் பார்த்துக்கோங்கப்பா. இது முக்கியமான எக்ஸசைஸ் தான். மொத்தம் பார்த்தீங்கன்னா சாப்டர் 1ல் 10 சம்ஸ் மட்டும்தான்ப்பா நம்ம கொடுத்துருக்கோம். ஒன்லி 10 சம்ஸு. இதில் மேக்ஸிமம் 2 5 மார்க் கொஷினுமே வர வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லைன்னா அட்லீஸ்ட் ஒரு சம்மாவது இதுக்குள்ளே இருந்து வந்துடும். அதனால் நீங்கள் ஒரு 5 மார்க் கண்டிப்பாக இதிலேருந்து எடுத்துடலாம். நெக்ஸ்ட்டு சாப்டர் 2 இயல் 2ல் பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ் 2.8ல் 6ல் 2வும் எடுத்துக்காட்டு 2.51 மட்டும் தான்ப்பா எழுதியிருக்கேன். இது என்ன கணக்கு அப்படின்னா,
3 + 33 + 333, 5 + 55 + 555ன்னு வரும் பார்த்தீங்களா? இந்த கணக்கை தான் இங்கே எழுதியிருக்கேன். இது என்ன கணக்குன்னு தெரியணுன்றதுக்காக இது என்ன கணக்குன்றதை நான் இங்கே எழுதியிருக்கேன்ப்பா. அப்புறம் 2.9ல் 6th சம்மு மட்டும் போட்டிருக்கோம். இது என்னன்னா ரேகா கணக்கு. இது வந்து அந்த ரேகா சம்மு தான்ப்பா. இந்த சம்மு வந்து அடிக்கடி நமக்கு எக்ஸாமில் வந்து கேட்குறாங்க, அதனால் இந்த சம்மு கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இது வந்து உங்களுக்கு கஷ்டமான கணக்குன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா இதற்கான வீடியோ வந்து நம்ம சேனல்லே இருக்குப்பா. ரொம்ப ரொம்ப ஈஸியாக இதை வந்து எப்படி செய்கிறதுன்றதுக்கான வீடியோ வந்து நம்ம சேனல்லே இருக்குது. நீங்கள் பார்த்து ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஏன்னா மற்ற எக்ஸசைஸில் உள்ள சம்ஸுக்கெலாம் நீங்கள் ஃபார்முலாஸ் வந்து அப்ளை பண்ணணும், பெரிய கேல்குலேஷனாக இருக்கும். இது வந்து ரொம்ப சிம்பிளாக ஒரு 4 or 5 லைன்ஸில் வந்து இதுக்கு ஆன்சர் வந்து நம்ம கண்டுபிடிச்சிருப்போம். அதோட இது இம்பார்ட்டண்ட் கொஸ்டினும் கூட. அதே மாதிரி இதுக்குமே ஆன்சர் நம்ம சேனலில் இருக்குது, நீங்கள் பார்த்து ரெஃபர் பண்ணிக்கோங்க. சாப்டர் 2ல் மொத்தம் 3 கொஷின்ஸ் மட்டும்தான்ப்பா எழுதியிருக்கோம். நெக்ஸ்ட்டு சாப்டர் 3 இயல் 3 பயிற்சி 3.8, அதாவது எக்ஸசைஸ் 3.8ல் 1ல் 1 to 4 சம்ஸும், 2ல் 1 and 2வும், 3ல் 1 and 2வும். அதாவது இந்த பயிற்சியில் உள்ள எல்லா கணக்குமே தான்ப்பா எழுதியிருக்கேன். இது என்னென்னா வர்க்கமூலம் கண்டுபிடிக்கக்கூடிய கணக்கு, ஸ்கொயர் ரூட்டு கண்டுபிடிக்கக்கூடிய கணக்கு, முக்கியமான கணக்கு. இதுக்கு ரிலேட்டடாக உள்ள எக்ஸாம்பிள்ஸ் இது ரெண்டும். அப்புறம் 3rd சாப்டரில் எக்ஸசைஸ் 3.19ல் 12 and 13 அண்ட் எக்ஸாம்பிள் 3.73பா. 3 சம்ஸ் மட்டும் பார்த்துக்கோங்க. இது என்னென்னா அணிகள் கணக்குப்பா, மேட்ரிசஸ் கணக்கு. AB the whole transpose equal to B transpose into A transpose அந்த கணக்கும். இது வந்து அதே மாடலில் உள்ள 2 கணக்குகள்ப்பா. இந்த 13th சம் என்னன்னு பார்த்தீங்கன்னா A² - 5A + 7I2 = 0ன்னு சொல்லி நிரூபிக்கணும்ல, அந்த கணக்குகள் தான்ப்பா. இதெல்லாம் ரொம்ப ஈஸியாக செய்யலாம். இந்த அணிகளின் பெருக்கல் இருக்குல்ல, மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன், அது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியாக எப்படி செய்கிறதுன்றதுக்கான வீடியோவும் நம்ம சேனலில் இருக்குப்பா. நீங்கள் வேணும்னா அதை ரெஃபர் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் படிச்சிருக்கிற மெத்தடே ஈஸியாக இருக்குன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து சாப்டர் 4 இயல் 4ன்னு பார்த்தீங்கன்னா 3 தேற்றம்ப்பா. தேல்ஸ் தேற்றம், கோண இருசமவெட்டி தேற்றம், பித்தாகரஸ் தேற்றம். அதாவது தேல்ஸ் தியரம், ஆங்கிள் பைசெக்டார் தியரம் அண்ட் பித்தாகரஸ் தியரம், 3 தியரம் மட்டும் தான்ப்பா எழுதியிருக்கேன். அது போக ஒரு கணக்கு நீங்கள் பார்த்துக்கலாம். அப்படின்னா எடுத்துக்காட்டு 4.32பா, எக்ஸாம்பிள் 4.32. இது வந்து இது என்னன்னா முக்கோணத்தின் நடுக்கோடுகள் ஒரு புள்ளி வழி செல்லும், அதாவது மீடியன்ஸ் ஆஃப் அ ட்ரையாங்குலர் கான்கரண்ட்ன்ற சமப்பா. இது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். நீங்களே இந்த எக்ஸாம்பிள்ஸ் நம்ம பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கே அது ஈஸியாக புரியும்ப்பா. அது ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதோட இது அடிக்கடி கேட்குறாங்க. ஸோ முடிஞ்சால் அந்த தேற்றத்தோடு சேர்த்து இந்த கொஷனுக்கு வந்து நீங்கள் ஆன்சர் கொஞ்சம் பார்த்துக்கோங்கப்பா. சாப்டர் 3ல் 13 கணக்குகள் கொடுத்துருந்தேன்ப்பா. சாப்டர் 4ல் ஒன்லி 4 சம்ஸுப்பா. அதில் எல்லாமே வந்து தியரம்ஸ் தான், எல்லாமே தேற்றங்கள் தான். இதுவுமே அது தேற்றம் மாதிரி தான் இருக்கும், இதுவும் தேற்றம் தான். மொத்தம் 4 கணக்குகள் மட்டும் பார்த்துக்கிட்டா போதும் 4th சாப்டரில். நெக்ஸ்ட்டு 5th சாப்டரில் பாருங்கள். 5th சாப்டரில் பாருங்கள், மொத்தமே 3 சம்மு மட்டும் தான்ப்பா கொடுத்துருக்கேன். எக்ஸசைஸ் 5.1ல் 5ல் 1 and 2 அண்ட் எடுத்துக்காட்டு 5.6. இது என்ன அப்படின்னா நாற்கரத்தின் பரப்பு, ஏரியா ஆஃப் குவாட்ரிலேட்ரல் கணக்கு இருக்குது பார்த்தீங்களா, அது மட்டும்தான். அது மொத்தம் 3 தான் இருக்குது அந்த மாடலில். அது 3 மட்டும் பார்த்துக்கோங்க. இல்லை இது போக இதில் நிறையா கணக்கு தெரியும்னா வெல் அண்ட் குட், நீங்கள் அதை செஞ்சுக்கோங்கப்பா. நெக்ஸ்ட்டு 6th and 7th சாப்டர்லேருந்து நான் எந்த சம்முமே கொடுக்கவே இல்லைப்பா. 8th சாப்டர்லேருந்து இந்த டைஸ் சம்மு, காயின் சம்மு, ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் அண்டு வேரியன்ஸ் மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்கப்பா. அதாவது பகடை கணக்கு, நாணயம், திட்ட விளக்கம் மற்றும் விளக்க வர்க்க சராசரி. இது எல்லாத்துக்கும் வந்து இந்த கணக்கு ஃபுல்லாக செய்ய தெரியலனா கூட டைஸ் சம்ம பகடைன்னு வந்துருச்சுனாலேவும் ஃபஸ்ட்டு ஸ்டெப் மட்டும் இருக்குது பார்த்தீங்களா, S = 1, 1, 1, 2, 1, 3 அது மாதிரி போட்டு 6,6 வரைக்கும் எழுதுவோம்ல, அந்த ஸ்டெப்ஸ் மட்டுமாவது எழுதுங்க. காயின் சம்னா HHH, HHT, HTH அது மாதிரி எழுதுவோம் பார்த்தீங்களா. ஒரு 8 வேல்யூஸ் மட்டும் எழுதுவோம் தெரியுமா, 8 மதிப்புகள் எழுதுவோம், HHH, HTH அது மாதிரி. அந்த வேல்யூஸ் மட்டுமாவது எழுதுங்க. அதே மாதிரி இந்த ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் வேரியன்ஸ், திட்ட விளக்கம் மற்றும் விளக்க வர்க்க சராசரியும் ரொம்ப ரொம்ப ஈஸிப்பா. இந்த கணக்குகள்லாம் வந்து இதில் நீங்கள் மார்க் விடவே கூடாது இந்த மாதிரி கணக்கெல்லாம் கேட்டிருந்தாங்கன்னா. ஏன்னா இந்த கணக்குக்கெல்லாம் ஒரு அட்டவணை போட்டு தான் ஆன்சர் எழுதுவோம். அட்டவணை போட்டு கீழே ஒரு ஃபார்முலா எழுதி அதில் சப்ஸ்டியூட் பண்ணிங்கனாலே உங்களுக்கு அதுக்கு 4 மார்க்ஸ் வந்து கிடச்சிரும். இதுக்கான வீடியோஸும் நம்ம சேனல்லே இருக்குது, நீங்கள் வேணா ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஸோ 8th சாப்டரை கொஞ்சம் பார்த்துக்கோங்கப்பா. அதே மாதிரி இந்த கணக்கெலாம் பார்த்தீங்கன்னா மாடலுக்கு 1 பார்த்துக்கிட்டிங்க. இதில் ஏன் நான் ஸ்பெசிஃபிக்காக சம்மு தரல அப்படின்னா எல்லா சம்முமே ஒரே மாடலில் தான் இருக்கும். இதில் நீங்கள் ஒரே மாடலில் இருக்கிற சம்மில் இது முக்கியம் இது முக்கியம் இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது இல்லையா. அதனால் நீங்கள் ஒரு கணக்கு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா அந்த சாப்டர் அந்த எக்ஸசைஸே நீங்கள் பார்த்த மாதிரி தான். அதே மாதிரி தான் இந்த பயிற்சியில் 8.3 and 4லையும்
ஒரு கணக்கு பார்த்துட்டிங்க அப்படின்னா எல்லா கணக்குமே ஒரே மாடலில் தான்ப்பா இருக்கும். இந்த சாப்டரில் உள்ள கணக்குகளும் கொஞ்சம் பார்த்துக்கோங்கப்பா. இந்த சாப்டரை தவிர்த்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் நம்ம பாருங்களேன், 3 + 4 + 13, அப்புறம் ஒரு +3 + 10, மொத்தம் 33 கணக்குகள் தான்ப்பா. ஒன்லி 33 சம்ஸ் மட்டும் தான்ப்பா கொடுத்துருவோம். இந்த 33 5 மார்க் கொஷின்ஸ் மட்டும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாலே நல்ல மார்க் எடுக்கலாம். இதை மட்டும் பாருங்கன்னு நான் சொல்ல மாட்டேன்ப்பா. ஆனால் இதையாவது நீங்கள் பார்த்துட்டு போகணும் பப்ளிக் எக்ஸாமுக்கு. இதெல்லாம் வந்து இம்பார்ட்டண்ட் 5 மார்க் கொஷின்ஸுப்பா. இப்போது நான் இங்கே கொடுத்துருக்கேன் பார்த்தீங்களா சம்ஸு, இதிலேருந்து லாஸ்ட் இயர் கொஷின் பேப்பரை வச்சு கம்பேர் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட் இயர் கொஷின் பேப்பரில் இதில் நான் கொடுத்துருக்கிற சம்ஸ்லேருந்து 7 சம்ஸ் வந்து நீங்கள் அட்டன் பண்ணலாம். லாஸ்ட் இயர் கொஷினை பார்த்தீங்கன்னா 5 மார்க்கில் மட்டும் சொல்கிறேன். சாப்டர் 6 and 7 வந்து நம்ம ஒமிட் பண்ணியிருந்தோம் பார்த்தீங்களா, அதையும் நீங்கள் ஒரு வேளை பார்த்துருந்தீங்க அப்படின்னா நீங்கள் டெஃபினட்டாக 10 சம்ஸுமே அட்டன் பண்ணப்போ வெரி குட் மார்க் above 90 வந்து நீங்கள் கண்டிப்பாக எடுத்துடலாம். அட்லீஸ்ட் இது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 60 to 80 மார்க் வந்து நீங்கள் டெஃபினட்டாக எடுக்கலாம்ப்பா. ஒரு 5 மார்க் கொஷினில் ஒரு 6 or 7 வந்து லாஸ்ட் இயர் கொஷினில் வந்து நீங்கள் இந்த இதில் இருந்து இதை மட்டும் நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் லாஸ்ட் இயர் கொஷினை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா 1 வேர்டு கிராஃபு ஜாமெட்ரி தவிர இந்த கொஷின்ஸ் வந்து 7 கொஷின்ஸ் வந்து நீங்கள் அட்டன் பண்ணுற மாதிரி இருந்தது. இது போக இதுக்கு ரிலேட்டடாக உள்ள 2 மார்க் கொஷின்ஸும் நம்ம பார்த்துருவோம்ப்பா. ஏன்னா நீங்கள் 5 மார்க் கொஷினே இது ஃபுல்லாக தரவாக இருக்கீங்க, உங்களுக்கு செய்ய தெரியுது அப்படின்னா இதுக்கு ரிலேட்டடாக உள்ள 2 மார்க்ஸ் வந்து அப்போ எவ்வளோ ஈஸியாக இருக்கும்னு பாருங்கள். அதனால் இதுக்கு ரிலேட்டடாக உள்ள 2 மார்க் கொஷின்ஸ் மட்டும் நான் தரேன்ப்பா. அதையும் பாருங்கள். பார்த்தீங்க அப்படின்னா டெஃபினட்டாக நம்ம வந்து ரொம்ப நல்ல மார்க்கே எடுக்கலாம். சாப்டர் 1 அதாவது இயல் 1ல் பாருங்கள், பயிற்சி 1.1 ஒரு 3 கணக்கும் எக்ஸாம்பிளில் 2 கணக்கு, ஆக மொத்தம் ஒரு 5 2 மார்க் கொஷின்ஸ் மட்டும் பார்த்துக்கோங்கப்பா ஃபஸ்ட் சாப்டர்லேருந்து. அதே மாதிரி தேர்ட் சாப்டரில் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸசைஸ் 3.7 இதுவும் வர்க்கமூலம் கணக்கு தான்ப்பா, ஃபைண்டிங் ஸ்கொயர் ரூட் கணக்கு. இதுக்கு ரிலேட்டடான 5 மார்க் தான் நம்ம கொடுத்துருந்தோம். ஸோ அதுக்கு அதே மாதிரி உள்ள 2 மார்க் கொஷின்ஸ் தான்ப்பா இது எல்லாம். அப்புறம் எக்ஸசைஸ் 3.17 பயிற்சி 3.17 வந்து 1 முதல் 7 வரை உள்ள கணக்கு, அதாவது எல்லா கணக்குமே தான் எழுதியிருக்கேன். அதெல்லாம் ஒரு லைனில் ஆன்சர் எழுதிடுற மாதிரி இருக்கும். அதோட அது எல்லாமே இம்பார்ட்டண்ட் கணக்கும் கூட, அதனால் இந்த 7 கணக்கு கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அப்புறம் பயிற்சி 3.18 உள்ள 4 உள்ள 1 2 வெரி வெரி இம்பார்ட்டன்ட் 2 மார்க் கொஷின்ஸ் தான். ஆக மொத்தம் இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 12 2 மார்க் கொஷின்ஸ் மட்டும் தான்ப்பா நான் கொடுத்துருக்கேன். அதே மாதிரி சாப்டர் 5ல் பார்த்தீங்கன்னா இது நாற்கரத்தின் பரப்பளவு ஏரியா ஆஃப் குவாட்ரிலேட்ரல் மட்டும் தானே நம்ம கொடுத்துருக்கோம் 5 மார்க்கில். இது வந்து அதுக்கு ரிலேட்டடாக உள்ள 2 மார்க் கொஷின்ஸ். அதாவது என்னென்னா ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் கண்டுபிடிக்கிறதும் கொல்லினியரா அப்படின்னு சொல்லி செக் பண்ணுறதும், அதாவது ஒரு கோடமை புள்ளிகளா அப்படின்னு கேட்டிருப்பாங்க பார்த்தீங்களா, அதுவும் முக்கோணத்தின் பரப்பளவு கணக்கு தான்ப்பா இது. ஸோ இது வந்து அதுக்கு சம்மந்தமானதாக நீங்கள் நாற்கரத்தின் பரப்பளவு ஏரியா ஆஃப் குவாட்ரிலேட்ரல் உங்களுக்கு செய்ய தெரியும் அப்படின்னா இது கண்டிப்பாக செஞ்சுருவீங்க. அப்புறம் இது என்னன்னு பார்த்தீங்கன்னா இதுவும் அதே தான்ப்பா, ஒரு கோடமை புள்ளிகள் என்ன நிறுவுக, அதாவது ப்ரூவ் தட் த கிவன் பாயிண்ட்ஸ் ஆர் கொல்லினியர், அந்த சம்மு தான்ப்பா இது. இதுக்கு வந்து நீங்கள் ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் இருக்குது பார்த்தீங்களா, முக்கோணத்தின் பரப்பளவு, அந்த ஃபார்முலாவை பயன்படுத்தியே கூட செய்யலாம், இல்லை சாய்வு ஃபார்முலா ஸ்லோப் ஃபார்முலாவை பயன்படுத்தியும் செய்யலாம். இதுக்கு ரிலேட்டடாக உள்ள சம்முன்றனால தான்ப்பா இது கொடுத்தேன். முக்கோணத்தின் பரப்பளவு ஃபார்முலாவை பயன்படுத்தி இதுவும் செஞ்சிடலாம். இந்த பயிற்சியோட மாடல் தான், இந்த எக்ஸசைஸோட மாடலில் தான் இருக்கும் இந்த சம்மு. அடுத்த எக்ஸாம்பிள் 5.9 என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபைண்ட் த ஸ்லோப் ஆஃப் கிவன் பாயிண்ட்ஸ் இருக்கும் பார்த்தீங்களா, கொடுக்கப்பட்ட புள்ளிகளின் சாய்வு காண்க, சாய்வு ஃபார்முலாவை பயன்படுத்தி செய்யக்கூடிய கணக்குகளில் தான்ப்பா இருக்கும் இது. சாய்வு கண்டுபிடிக்கிற மாதிரி ஒரு 2 மார்க் கொஷனில் ஒரு கணக்கு எப்பவும் கேட்குறாங்க. ஸோ இது பாருங்கள், அதுக்கு ஒரே ஒரு கணக்கு மட்டும் தான் கொடுத்துருக்கேன் 5.9ல். இதுக்கு கீழே சப்டிவிஷன் ஒரு 2 or 3 சப்டிவிஷன்ஸ் இருக்கும், அது மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அப்புறம் இயல் 8th சாப்டரில் பார்த்தீங்கன்னா இது வந்து அந்த திட்ட விளக்கம் கண்டுபிடிப்போம் பார்த்தீங்களா, அந்த பயிற்சி தான். அதில் உள்ள அந்த வீச்சு கேளு, அதாவது ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் கண்டுபிடிக்கிற எக்ஸசைஸ் பாது. அதில் வந்து ஃபைண்ட் த ரேஞ்ச் அண்ட் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரேஞ்சுன்னு சொல்லிட்டு கேட்டிருப்பாங்க. இந்த கணக்கு மட்டும் என்னென்னா ஃபைண்ட் த ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஆஃப் ஃபர்ஸ்ட் 21 நேச்சுரல் நம்பர்ஸ்ன்னு இருக்கும் ஒரு சம்மு, அதாவது முதல் 21 இயல் எண்களின் திட்ட விளக்கம் காண்கன்னு இருக்கும், அந்த கணக்கு பாது. அதுவும் வந்து முக்கியமான கணக்கு, அடிக்கடி கேட்குறாங்க. அது போக இதுக்கு ரிலேட்டடாக உள்ள 2 எக்ஸாம்பிள் சம் மட்டும் கொடுத்துருக்கேன்ப்பா. ஸோ இந்த எக்ஸசைஸ்லன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 6 சம்மு தான் இருக்குது. இந்த எக்ஸசைஸில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 7 சம்மு தான். ஆக மொத்தம் 2 மார்க் கொஷின்ஸு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 30 கொஷின்ஸ் எழுதியிருக்கேன்ப்பா. ஒரு 30 ஒன்லி 30
2 மார்க் கொஷின்ஸ் தான்ப்பா இருக்குது. ஒரு 32 மார்க் கொஷின்ஸ், 30 2 மார்க் கொஷின்ஸ் தான்ப்பா இருக்குது. இது மட்டும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாலே ஒரு குட் மார்க்ஸ் எடுத்துடலாம்ப்பா. அவ்வளோதான். நன்றி மாணவர்களே.